இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வயசான எருமை நாள் முழுக்க வெயிலில் வேலை செஞ்சனால டயர்ட் ஆகிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நாய்கிட்ட சொல்லிச்சான், ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துனா நாளைக்கு சரியாயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த நாய் ஒரு கழுதை கிட்ட போய் சொல்லிச்சான், எருமை ரொம்ப வேலை செஞ்சு டயர்டாகிருச்சான், அதுக்கு வேலை செய்ய பிடிக்கலையாம்னு. அந்த கழுதை ஒரு ஆடு கிட்ட போயிட்டு சொல்லுதான், அந்த எருமை வேலை செய்யாமல் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குதாம்னு. அந்த ஆடு ஒரு பன்னிக்கிட்ட போய் சொல்லுதான், எருமை இனிமேல் வேலை செய்ய போகிறது இல்லையா, நாளைக்கு வேலைக்கு ஸ்ட்ரைக் பண்ண போகுதாம்னு. அந்த பண்ணி நேராக அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு, எருமைக்கு உங்ககிட்ட வேலை செய்ய பிடிக்கலையா, நாளைக்கு நைட்டோட நைட்டாக தப்பிச்சு ஓடிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட உடனே அந்த ஓனர் அப்போவே ஒரு ஷார்ப்பான நைஃபை கொண்டு போயிட்டு அந்த எருமையை கொண்டுடுறாரு. சாகும்போது கூட அந்த எருமைக்கு தெரியாது அதை கொன்னது அதோட டயர்ட்னஸ் இல்லை, அது மற்றவங்க கிட்ட நம்பி சொன்ன ஒரு சில வார்த்தைகள் தான். சைக்காலஜியில் இதை ரூமர் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு உண்மையான விஷயம் பல பேரோட காதுகளை தாண்டி ஒரு பொய்யான கதையாக மாறிடும். நம்ம லைஃப்லையும் இப்படி தான். நம்ம ஒர்க்கில் ஒரு நாள் வேலை போராக இருக்குன்னு சொல்லியிருப்போம், அது பல பேரோட காதுகளை தாண்டி கடைசியில் நம்மளுக்கு வேலையே பிடிக்கல, ரிசைன் பண்ணிட்டு போக போகிறோம் அப்படின்னு மாறிடும். ஸோ நம்ம லைஃப்பில் யாரை நம்பி எது சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் நம்ம ஃப்ரெண்டு தான் நம்பி எல்லாத்தையும் சொல்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். அது அவங்க இன்னொருத்தவங்கிட்ட போய் எப்படி சொல்லுவாங்கன்றது நமக்கு தெரியாது. நாம் இன்னொருத்தவங்க நம்பி சொல்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கே பெரிய பிரச்சனையை அமைஞ்சிரும். ஸோ எப்போதுமே உஷாராக இருங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு